ஐயா 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா எங்க முதலமைச்சர் தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்குனீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்ல எங்களுடைய வேட்பாளர்களுக்கு, காசே இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு, பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க, 7 மணி நேரம் பிரச்சாரம், 5 பேர்த்தோட போனாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் மினிஸ்டர், ஒரு சாதாரண இளைஞன், காசே இல்ல, ஆனா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு. அடுத்து ஸ்ரீரங்கம், என் தம்பி ரமேஷ், சாதாரண பையன், நேத்து என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்தாரு வீட்டு, என்னோட ஆபீஸுக்கு. என்னோட வாழ்த்து வாங்க வந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் அது? வாழ்த்து வாங்க வந்தாங்க. அப்ப குடும்பத்தோடு வந்தாங்க, அவங்க அம்மா, அவங்க அக்கா. அப்ப வரும்பொழுது என்னுடைய தெருவிலேயே 3வது வீட்டுல, அது ஒரு பெரிய வீடு, ரமேஷ் அவர்களுடைய அம்மா சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய வீட்டுல இருந்து 3வது வீட்டுல அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி வாழ்த்து வாங்க வந்தேன், 8 மணிக்கு கிளம்பணும் நான் சமையல் வேலை பண்றதுக்கு. என் புள்ள எம்எல்ஏ ஆயிட்டான், ஆனா நான் சம்பாதிக்கணும்ல. என்ன ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து எங்களுடைய தலைவர் வேட்பாளரை சூஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துல நின்னு திருச்சியிலேயே அதிகமான ஓட்டை வாங்கியது தமிழக வெற்றி கழகம். உங்களுடைய நேரு, உங்களுடைய வேலு எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சாங்க எங்களுடைய இளைஞர்கள். சாமானியன் 75 வருஷ கட்சி திமுக பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியது இல்லை. திரு உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்க பாருங்க, இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க, ஒவ்வொருத்தரையும் டிவில ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். 92 பேர் கையில 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் இல்ல கையில, சொல்லி வச்ச மாதிரி. இது புரட்சி இல்லையா? திமுக சமூக நீதினு சொல்றீங்களே, எங்கேயாச்சும் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்னு தைரியமா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எங்க தலைவர் விஜய் அவர்கள் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. எங்க உங்க சமூக நீதி? எங்களது உங்க சமூக நீதி. மத அரசியல தூக்கி போட்டாரு. என் பெயர் சி. ஜோசப் விஜய்னு
நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி மத அரசியலை ஒழிச்சிருக்காரு. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க. 6 வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டிலையும் அண்ணா உருவாக்கக்கூடிய கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டு சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். அப்ப இது புரட்சி இல்லையா? இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? சமூக நீதிக்கான புரட்சி எங்க? இந்த தொகுதியில இந்த ஜாதி அதிகமா இருப்பாங்க, அவனை வேட்பாளரா போடு. அப்படி யாராச்சும் தமிழ் வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்று இருக்காங்களா? சொல்லுங்க. இந்த தொகுதிக்கு 30 கோடி, ஒரு ஓட்டுக்கு 3000. ஒரு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக 3000 கொடுத்தா அதிமுக 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இதே தொகுதியில 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்கள் கூட்டணி நம்பவில்லை, நல்ல தலைவரை தேடினார்கள். இதுதான் தமிழ்நாடு. நான் எப்பவுமே சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் இயற்கையும் நேரமும் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கும். அன்று அண்ணாவை உருவாக்கியது தமிழக மக்கள். யாரு ஒரு தலைமையை கடினமா அழுத்தம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அண்ணாவை கையில எடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது எம்ஜிஆரை மக்கள் கையில எடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம குடும்ப ஆட்சி தான் திரு கலைஞர் நினைக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை கையில எடுத்தாங்க தமிழக மக்கள். அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல் தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, முடியவே முடியாது. என்ன வேணா நீங்க பழி சொல்லு பண்ணுங்க. ஆட்சியை வச்சுக்கிட்டு 10 மாசம் எவ்வளவோ பழி சொல்லி பண்ணிட்டீங்க. இப்ப எங்க தலைவர்கிட்ட ஆட்சி இருக்கு, நிர்வாகம் இருக்கு, காவல்துறை இருக்கு, மக்கள் பணி செய்ய போயிட்டாரு. நான் அப்பயே சொன்னேன், நம்ம இளவரசர் உதய அவர்களுக்கு எல்லாம் நான் தலைவா முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டசபையில பேச முடியல, நம்பிக்கையில. இனிமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல. திரு பேரவை தலைவர் எந்திரிச்சு பேசி முடிச்ச உடனே சபாநாயகர் சாரை பார்த்துட்டு, திரு பேரவை தலைவர்களே இதோ நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. 75 வருஷ வரலாறு திமுகவுடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையடிச்சும் எனக்கு தெரியும். படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். கேட்டா 65% எதிர்ப்பு இருக்கான். தமிழக அரசியல் வரலாற்றுடைய ஒரு டேட்டா தெரியல, ஒரு கணக்கு வழக்கு தெரியல. எந்த அரசியல்வாதியும் 60% வாங்கி இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது எந்த கட்சியும். தமிழக மக்கள் ஒரு ஜனநாயகத்தை விரும்புறவங்க. எப்பொழுதும் ஒரு 10 கட்சி இருந்தா அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எழுதி வச்சுக்கோங்க, தனி பெரும் கட்சியா 3 வருஷத்துல எந்த கூட்டணி இல்லாமல், எந்த பணபலம் இல்லாமல், இந்த எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே பூத் இருக்கான்னு காமிச்சாங்க பாருங்க. பூத்துனா என்னன்னு நம்ம வில்லிவாக்கத்துல 60% பெண்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தது. பூத்துனா என்ன? நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க, இந்த திமுக காரங்க பொய்யா ஆளுங்களை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க, இவ்வளவுதான் பூத் ஒர்க் அன்னைக்கு. அப்புறம் இந்த மிஷினை பேக் பண்ணி வண்டியில ஏற்றி லைலா காலேஜ் வைக்கணும். இதை கரெக்டா புடிச்சுக்கிட்டு காலையில 6 மணிக்கு வந்தாங்க நம்மளுடைய பூத் ஒர்க்கர்ஸ்.
அதுவும் நம்ம என்ன பண்ணோம், 5 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு வந்துட்டாங்களா லட்சுமி அக்கா சொல்றாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு ஆர்வம் பாத்துக்கோங்க. மக்கள் வந்து ஓட்டு போறதுக்கு 7 மணிக்கு வந்தா நம்ம 5 மணிக்கு போயிட்டோம். போய் நம்ம உட்காந்துட்டு பக்கா லிஸ்ட் எடுத்துட்டு கடைசி 6 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் திமுக திட்டு பசங்க வருவாங்களா வரமாட்டாங்களா நான் போறேன். நான் எந்திரிச்சவன பூத்துல போன உடனே அங்க இருந்து நம்ம தங்கச்சி, அண்ணா இது வரைக்கும் எந்த திட்டு பசங்க வரலன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா பாக்கலாம், நீ கவலைப்படாதுன்னா யாரு கள்ள விட்டு போட மாட்டாங்கன்னா நான் நினைச்சேன். டே திமுக காரங்களா, இதுக்காடா நீங்க வந்து பூத்து இருக்கான்னு கேட்டீங்க. எங்க ஆளுங்க ஒரே நாள பழகிட்டாங்க. இது குடும்பம்பா, இந்த பூத்து இதெல்லாம் தெரியாது. 5 குடும்பம் சேர்ந்தா ஒரு பூத்து, அவ்வளவுதானே. சேர்ந்துட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி வேலைக்கு போயிட்டாங்க. உங்களை மாதிரி கவுன்சிலர் இருந்துட்டு 15 வீடு வாங்குறது, இதை யாரா இங்க வாசிக்கு எங்கப்பா காணமா போயிட்டாரமே அவரு ஓடுமா? ஓகே.